5 கோடி தந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அப்படி தானே? அவன் பெற்றோர்களுக்கு படிக்க வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் மறுபடியும் அடி மேலே அடி. இப்போ உங்கள் பிள்ளை தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்ல நிலைக்கு நீங்கள் ஒரு அரசு வேலையில் நீங்கள் வர வச்சிங்கன்னு வைப்போம். அப்போ நீங்கள் நல்ல ஒரு விவசாயியை பார்த்து, பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறான், 2 வீடு வச்சுருக்கிறான், பம்பு செட் இருக்குது, 2 கார் இருக்குது, 2 மிஷின் இருக்குது, என்னக்கா சொன்னால் உங்கள் பொண்ணு என்ன சொல்லுவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். போடாடி, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை கிளம்பி போ, இல்லை நான் பாயசம் குடிச்சிடுவேன். இதனே இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு நடக்குது. நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? கடையில் ஜெய்பேர் மட்டும்தான் இருக்கான். உற்சாகமாக கேட்டு நான் அப்படி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த காலத்தில் வீட்டில் 3 மாதத்தில் 3 கல்யாணம், 3 பெண் சகோதரிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நான் தான் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் 6, கடைசி 3 பெண் பிள்ளைகளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். 3 மாதத்தில். அது கர்த்தருடைய கிருபை. அடுத்து எனக்கு நீ பெண் பார்க்கணும். ஒரு நிறைய புரோக்கர் முறை வருவாங்க. ஏன்னா இப்போ கமிஷன் இருக்குல்ல, ஒரு கல்யாணம் பண்ணி குடிச்சா எவ்வளோ கமிஷன்? 2%, 3%. புரோக்கர் வேலை பார்த்தா கூட நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் ஊழியத்தை பார்த்தா சம்பாதிக்க முடியாது. நம்ம கையை தட்டல. இதை தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க புரோக்கர்களாக மாறிவிட்டார்கள். பெண் புரோக்கர்கள் வரன் பார்க்கும் வேலை பிரபலமான ஊழியக்காரங்க வச்சுருக்காங்க. காசு மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்? இப்போ என்ன சொன்னேன்? 4வது நான் திருமணம் பண்ணணும். அப்போ நிறைய புரோக்கர்மார்கள் கவனம் சிதறக்கூடாது. நிறைய கமிஷன் வாங்கிட்டே போயிடுவாங்க. அங்கே பொண்ணு இருக்குது, இங்கே பொண்ணு இருக்குது, சோப்பாக இருக்குது, நல்லா சோப்பு பொண்ணு எல்லாம் போட்டாவெல்லாம் கொண்டு வருவாங்க. கருப்பு பொண்ணு ஆரையும் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாம் சோப்பு தாங்க. இந்த கருப்பொருளுக்கெல்லாம் சிகப்புனா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படி தான் நடந்தா அவங்களுக்கு கல்யாணம்? அவர் கருப்பு, நீ சோப்பு. நீ சோப்பு இல்லாதவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையா? நீ சொல்லலையா? இன்னும் தெரியல. அப்போ கருப்பு பொண்ணுகளை ஒருத்தம் காட்ட மாட்டான். நான் கேட்டேன், எனக்கு செருப்பாக இருக்கிற ஒரு பெண் வேணும், முடியுமா? எனக்கெல்லாம் இந்த செருப்படியெல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சம் வசதி படைத்த பொண்ணு வந்தால் என்ன பண்ணுவான்? என் அப்பா விட்டு போகிறேன், அம்மா விட்டு போகிறேன்னு பாதியில் ஓடிடுவாளுவா. அப்படி தானே? இல்லைன்னா ரவுடிகளை வச்சு அடிச்சிருவாங்க. நாட்டில் அதான் நடக்குது. அப்போ நாங்கள் அடி வாங்குறதுக்கு பயந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு செருப்பு மாறி இருக்கிற பொண்ணு வேணும். செருப்பு மாறி இருக்கிற பொண்ணு வேணும். கொஞ்சம் கூட பஞ்சத்தை வச்சார், கொஞ்சம் கூட தரித்திரத்தை வச்சார். நான் ஜாமீன் ஒரு இடத்துல நிற்கிறேன், 50,000 ஜாமீன். கடைசியில் நீ தான் காசு தரணும், இல்லைன்னா ஒன்றா உள்ள தள்ளிடுவோன்னுட்டாச்சு. பார்த்தேன், ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தார்கள், தாயும் மகளும். எனக்கு தேவை 50,000 ரூபா. இந்த 50,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன், சரி எளிமையாக இருக்கிறார்கள், தலைநிறை எண்ணெய் பூசுகிறாள், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள், எப்பொழுதும் பெந்திக்கோசாகவே இருக்கிறாள் என்று நம்பி. ஆனால் 5 பேர்லேயும் 10 மோதிரம். எத்தனை மோதிரம் போட்டிருந்த? அப்போ எத்தனை மோதிரம் போட்டிருந்த? 5 போட்டிருந்தியா? 5 மோதிரம் தேவையா வெந்திகோசுக்கு? இவருங்க ஒத்த மோதிரம் ஆக்கி வச்சிருக்கிறேன், கையை தட்டுங்க. நான் கேட்டேன், 50,000 தரி, நான் உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 50,000 தரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவும் ஆகஸ்ட் 18 வேணும், இல்லைன்னா செக்கு கேஸில் பிடிச்சி என்னை உள்ளே போட்டுருவாங்க. ஜாமீன் செக்கு நான் தான் போட்டேன். இவ்வளோ கல்யாணம் பண்ணி 50,000 கடன் அடைச்சிருக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் டைவர்ஸ் ஒன்றும் போகலையே. அதான் எது கொடுத்தாலும் தேவன் கொடுத்தா ஆசீர்வாதம். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி,
தேவனால் வருகிறது யாவுமே ஆசீர்வாதம். எல்லோருக்கும் அரசு வேலை ஆசீர்வாதம் அல்ல. அப்படி எல்லோரும் அரசு வேலை கேட்டு ஜெபம் பண்ணனா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஆனால் கிடைக்கட்டுன்னா நான் ஜெபம் பண்ணுவேன், அது ஏன் வேலை. சரியா? உருவாக்குங்க பெற்றோர்களை. பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்கி பாருங்க. ஒரு அரசாங்க வேலைக்காரர்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. ஒரு 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கணுமா இருந்தாலும் தவணை முறை திட்டத்தில் தான் வாங்க முடியும். ஒரு வீடு போட்டாலும் இஎம்ஐயில் தான் வீடு போட முடியும். ஏன்னா ஒரு 40,000 60,000 சம்பளத்தை வாங்கி பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியும்? ஒரு மெட்ரிகுலேஷனில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிற எவ்வளோ ரூபாகும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெற்றோர்களை முடியுமா? 10ஆம் கிளாஸ் போக முன்னாடி அவன் வயரே காலி ஆயிரும். அவன் மொத்த கடனாளி ஆகி கண்ணு பிதுங்கி அவன் நிற்பான். எப்படியா போகிற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஒரு பொண்ணுக்கு? ஒரு சம்பளத்தை வச்சு வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியுமா? இல்லை கணவன் மனைவி வேலை பார்த்தா வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியுமா? பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். கணவன் மனைவி வேலைக்கு போகிறோன்னு வச்சுருக்கோம். 7 மணிக்கு இவ போவா, 8 மணிக்கு அவன் போவான். பிள்ளைகளை பார்க்கறது ஆயா வாங்குவாள 15,000 சம்பளம், 20,000 திம்பால போச்சா 35,000. டோபி வாங்குவானே 10,000 இல்லையா? வாட்சும் வாங்குவானே. அப்புறம் வாங்குற சம்பளம் எல்லாம் இப்படி தானேயா போகுது. பெண்கள் வீட்டில் இருந்து அமைதியில் இருந்து வேலை செஞ்சு சாப்பிடணும். இதுதான் இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லியிருக்கார். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது. உற்சாகமாக தட்டுங்க. இதுதான் சத்தியம். ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருந்தா புருஷனுக்கு கடிவாளம் போடலாம் இல்லையா? புருஷனுக்கு கடிவாளம். 2வது சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கே வரும். இல்லைன்னா காதை திருகலாம். காசு வந்துச்சுன்னா அதை பத்திரமா சேமிச்சு ஜெபிச்சு அதை பழுகி பெருக்க வைக்கலாம். இது புருஷன் வீட்டில் வரும்போது மனைவி டியூட்டியிலே இருப்பா. ஒரு ஆயாள் கிடையாது, இவன் டியூட்டி பார்ப்பான். இதான் என் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னு மறக்க முடியுமா? கையை தட்டலாம். ஒரு அரசு வேலையில் போகும்போது எவ்வளவு இழப்புகள் உண்டாகிறது, எவ்வளவு தீமைகள் உண்டாகிறது, எவ்வளவு பாவம் உண்டாகிறது பார்க்கலாம். இல்லை நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க வேலை நிறைய காப்பாங்க. எம்பிபிஎஸ் டாக்டரு, எம்பிபிஎஸ் மாப்பிள்ளை தான் கேணும். படிக்க வச்சது கடனாளி. அந்த பட்ட கடனே தீரலை. இனி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு செல்லம் கேட்பாங்க. டாடி என்ன டபுள் எம்ஏ படிக்க வச்சிங்க? நான் இப்போ ஒரு என்ஜினியர் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், 60,000 சம்பளம் வாங்கியிருக்கேன். எனக்கு 70,000 சம்பளம் உள்ள புருஷனை கொண்டு வாங்கன்னு எங்கேயா தேடி பிடிப்பீங்க? என்ன செஞ்சு வச்சுருக்கதா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு? நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. இந்த புதுக்கடைன்னு ஒரு ஊர் கிராமத்தில் ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணுறா. அது டிஃப்ரெண்ட் டைப்பு. ஒரு ஆலோசனையெல்லாம் சொல்லி பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து புதிய ஜீவிதம் ஆண்டவர் தருவார், நீ கவலைப்படாதன்னு சொல்லி. அப்படி தருவாரா? அவன் தருவார். அப்படின்னா ஒரு மிலிட்ரி மேன் எனக்கு வேணும். வாய் திறந்து பேசுகிறா ஒரு மிலிட்ரி மேன். தேசபக்தியாக இருக்குமோ? தன் புருஷன் யுத்தத்துக்கு போகிறான்னு சொன்னா அந்த பொம்பளை காலை தொட்டு கும்பிடலாம் இல்லையா? அப்போ நீ அவ்வளோ தேசபக்தியாக உனக்கு எல்லாரும் மிலிட்ரிக்காரனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உயிர் சேதம் வந்துருமோ நினச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீ இப்படி கேட்குறிய? அவன் வருஷத்தோருக்கு தானே வருவான், நம்ம ஜாலியாக இருக்கலாமே, கையை தட்டலாமே. அப்போ யாருக்கனவே ஒரு முறை ஓடி போய் ஒன்றை பிடிச்சி மறுபடியும் வருஷத்தும் பண்ணி வச்சுருந்தா அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருவான், நம்ம ஜாலியாக இருக்கலாமே. விளங்குமா இது? அது மட்டும் இல்லை, பிள்ளை பார்த்தா கோட்டா சீட்டு. அவன் செத்தா எனக்கு வேலை. புருஷனை கொல்றதுக்குன்னே மிலிட்ரிக்காரில் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் பெண்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். கையை தட்டலாம். அல்லேலூயா. எவ்வளோ சிந்திக்கிறாங்க பாருங்க. ஏன் படித்த பொண்ணு ஒரு விவசாய கல்யாணம் பண்ணக்கூடாதா? விவசாயன் அவ்வளோ கேவலமானவன். அவன் இன்னொரு கடவுள். ஃபார்மர்னா 2 அர்த்தம் இருக்கு. உருவாக்குறவன், விவசாயி.
அவன் நெல்லை போடலைன்னா நீ வயிற்றுல கல்லை தான் போடணும், நெல்லை போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன அறிவு உங்களுக்கு? எல்லா பிள்ளைகளும் படிக்கணும் 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 படிக்கணும். அப்போ நாட்டை தான் என்ன செய்யணும்? பெருசாக்கி நிறைய பள்ளிக்கூடங்களையும் கட்டி நிறைய வேலை வாய்ப்பு அலுவலகத்தையும் நிறைய உருவாக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு படித்த பொண்ணு ஒரு கூலித்தொழிலை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸ்டேட்டஸு. ஏன்னா ஓம் புருஷன் என்ன வேலை பார்க்குறான் இதுதான் கேட்கணும். இவன் புருஷன் வக்கீல்னா ப்ரௌடு, இவன் போலீஸுன்னா ப்ரௌடு, இல்லை பெரிய இன்ஜினியர்னா டாக்டர்னா ஓகே. அவங்க எத்தனை வண்டி ஓட்டுவேன் என்பது இவளுக்கு ஒரு நாளும் புரிய மாட்டேங்குது. ஒரு சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே படித்தவர்களும் தகுதியான ஆண்டவர் கொடுக்குற பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? ஆண்டவர் கொடுக்குற பிள்ளைகளை. ஆனால் நீங்கள் உலக ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பீங்க. வாழ்க்கை அதோட சுடுகாடு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிர்மலா என்ற ஒரு கலெக்டர் வந்தாங்க, சப் கலெக்டர். ஒரு காலத்தில் இருந்தாங்க, நல்ல ரூலிங். நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். வேற ஒன்றும் இல்லை, மேடம் ஒருத்தனை நான் தற்கொலை பண்ணியிருக்கிறான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அடக்குறாங்கன்னு. உடனே அரண்மனை ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டுருவாங்க. உடனே பாடியெல்லாம் தோண்டி எடுக்க வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சுருவேன். இப்படி நிறைய பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சேன் நான் தான். ஆகவே தற்கொலை பண்ணவங்களெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அடக்கம் பண்ண மாட்டேன். இதே ஊர் அப்படி தற்கொலை பண்ணவனுக்கு காம்பவுண்டில் நான் போன நீங்கி பிரச்சனை வந்துடும். இந்த பையன் வந்துட்டான், ஃபோன் பண்ணிடுவான். அவர் அந்த அம்மா கல்யாணம் பண்ணது ஆஃப்டரால் ஒரு டிரைவரை. அப்போ அவங்க பெருசா நீங்கள் பெருசா? ஒரு சப் கலெக்டர் கல்யாணம் பண்ணது ஆஃப்டரால் ஒரு டிரைவரை. எல்லாரும் மனுஷங்க தான் ஐயா. உழைக்கிறவன் தான் ஐயா பெரிய கோடீஸ்வரன். உழைக்கிறவன் தான் முதலாளி, சும்மா இருக்கிறவன் அல்ல. கட்டின மனைவியை நேசிக்கிறவன் தான் ஐயா பெரியவன். உங்க அதிகாரம் இல்லை, என் சொந்த அண்ணன். என் அண்ணி சாஸ்திரி பவனில் வேலை, அரசாங்க வேலை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். சில வேளை என்னுடைய ஆஃபீஸில் 2 பேரும் வருவாங்க. அண்ணா நகரில் என் ஆஃபீஸ். தாசையன் டெலிஃபோன் பில் கட்டுனியா, மீன் வாங்கினியா, அரிசி பருப்பு ரெடியாக இருக்கா? என் முன்னாடியே பேசுவா. கிளிக்குன்னு இல்லை வாய. ஏன்னா அரசு வேலை. இந்த அரசு வேலையில் இருக்கிறவங்க அநேகர் கட்டின புருஷனை மதிக்கிறதே கிடையாது, மிதிக்கிறதான் வேலை. ஏன்னா சம்பாதிக்கிற திமிரு, அகங்காரம், அதெல்லாம் சாத்தானுக்குரியது. கட்டின புருஷன் மண்ணாக இருந்தா என்ன, கல்லாக இருந்தா என்ன, நேசிக்க பழகு. அதான் கிறிஸ்தவத்துக்கு அழகு. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஓய்வு நாளில் நீங்கள் உருவாகுவதற்கு ஆண்டவர் சொல்லித்தரார். நிறைய சபைகளில் அந்நிய பாஷை பேசி என்ன செய்வாங்க? மயக்க மருந்து தெளித்து உங்களை விட்டுருவாங்க. என்ன மருந்து? மயக்க மருந்து. அதாவது அந்நிய பாஷை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம் பாருங்க. அதில் ஒரு பிடித்த ஒரு வசனத்தை சொல்லுங்க. 1 கொரிந்தியர் இன்று வாசித்த வேத வசனத்தில் 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு வேத வசனம். ஏதாவது எனிவன் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாராவது அந்நிய பாஷையில் பேசுவது உண்டானால் 2 பேரோ 3 பேரோ இருந்தால் மட்டுமே அந்நிய பாஷை பேச வேண்டும். அதிலும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேண்டும். ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். எனக்கு சபைகளில் என்ன நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். பெந்திகோஸ்து சபைகளில்
அந்நிய பாஷை டப்புன்னு பேசிட்டு பேசுங்க பேசுங்க பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க பேசுங்க, கையை தட்டுங்க, சும்மா இருக்காதீங்க, அந்நிய பாஷையில் ஆராதனை நடத்துங்க, ஹல்லேலூயா, கையை தட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. கையை தட்டி அழியுங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் அந்நிய பாஷை வரும். டூப்ளிகேட் அந்நிய பாஷை வரும். அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சபை சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். நீ வீட்டில் அறையில் ஆண்டவர்கிட்ட பேசிக்க, ஏன் வீதியில் பேசுகிற? நீ சபை நடத்தும் போது, நானம்மா சபை நடத்துகிறோம், இந்த ஊரில் இப்படி ஒரு சபை இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கண்டு பாருங்கள், நம்ம சவுண்ட் ப்ரூஃப் வச்சு இங்கே நிற்கிறோம், நம்ம சத்தம் அடுத்தவனு கேட்காம பார்த்துக்கிட்டோம். ஆம்பளை வெளியில் 4 பாக்ஸ் வைப்பான், கூட முடிஞ்சால் ரோட்டில் வீதியில் 8 பாயிண்ட் வைப்பான், வச்சுடுவோம், சத்தமோடு பேசணும். உடனே அல்லேலூயா